ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள்ஸ். நான் நம்மளோட எம்ஆர்பிக்யூ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம கவின் நடித்த ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரியை சொல்லி நான் உங்களுக்கு வெறுப்பேற்றாமல் நான் வந்துட்டு படத்தில் என்னென்னலாம் நல்லா இருக்குன்றதை மட்டும் சொல்லிட்டு இதுக்காக போய் பாருங்கன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கவின் வந்துட்டு கலை என்ற ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்கா. அப்படி சின்ன வயசுலேருந்து அவன் நடிகன் ஆகணும், ஸோ ஆக்டர் ஆகணும்ன்ற ஒரு கனவோட வந்துட்டு அதுக்கான ஒரு முயற்சியிலையும் வந்துட்டு ஈடுபட்டுக்கிட்டு ட்ராவல் ஆகிறபடி. ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்பா. ஆக்டர் ஆனானா இல்லாட்டிக்கு ஜீரோ ஆனானான்ற ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டார் படம். கவின் வந்துட்டு அந்த கனவு நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அதில் ஏற்படுற ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், அந்த ஒரு ஸ்டோரியைத்தான் இந்த ஸ்டார் படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ள வந்துட்டு நிறைய ஃபேமிலி, காதல் அண்டு ஃபைட்டிங் எல்லா விஷயத்தையுமே அதுக்குள்ள அடக்கி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்கா அப்படி நம்ம டைரக்டர். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த ஃபீல் எனக்கு. அவ்வளவுக்கு நல்லா இருந்துச்சு படம். ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் ஒரு போரிங்கே இல்லாமல் போச்சு ஸ்டோரி. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸோ நம்ம ஜுவன் சங்கர் ராஜா. சாங்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னு சொன்னாக்கா, நம்ம லவ் டுடே படம் இருக்குது தானே, லவ் டுடே படத்தில் என்னென்ன சாங்ஸ் எல்லாம் வரும், அதில் ஒரு 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 குத்து சாங்கு, ஒரு லவ் சாங்கு, அது இதெல்லாம் வந்துட்டு எல்லா பாட்டுமே கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ அதே ஒரு ஃபீலில் வந்துட்டு இந்த படத்தில் இறக்கியிருக்கா அப்படி அவரோட ஒரு மியூசிக் டேலண்ட்டை. எல்லா விதமான ஒரு சாங்குமே இந்த படத்தில் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா ஒரு ப்ளஸ் அந்த மியூசிக்கு. அந்த பாட்டை வந்துட்டு இதில் போட்டிருக்காங்க ஒரு சிச்சுவேஷனுக்கு, ரொம்ப மேட்சிங்காக இருக்குது. அண்ட் அந்த பாட்டை வந்து நம்ம சினிமாவில் பார்க்கும்போது ஒரு 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 ஃபீல் ஒன்று அந்த பாட்டில், அந்த அந்த லைனெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு குத்து சாங் மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நிறைய டோன்கள் போட்டிருக்கா. அப்படி நம்ம லவ் டுடே படத்தில் போட்ட மாதிரியே இதுலேயும் வந்துட்டு நிறைய சாங்ஸ் நல்ல ஒரு லிரிக்ஸோட மியூசிக்கெல்லாம் பண்ணி வெறித்தனமாக இருக்கு அந்த படம் சாங்ஸ் எல்லாம். யுவன் சங்கர் ராயோட மியூசிக்கும் வந்துட்டு ஒரு ப்ளஸ்ஸு. அதை விட ஒரு ப்ளஸ்ஸு கவினோட ஆக்டிங். ஸோ நான் இதை சொல்லியே ஆகணும். நம்மளோட கவினோட ஆக்டிங் வந்துட்டு இந்த படத்தில் கிழிச்சிட்டா கூடி. ஸ்டார்டிங்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் என்ன ஒரு ஆக்டிங். ஸோ கவினோட படத்தெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு ஒரு படத்துக்கும் அவர் வந்துட்டு போடுற எஃபெக்ட்டு, போடுற இந்த ஆக்டிங் இருக்குது தானே, கொஞ்சம் அப்படியே போய்கிட்டே இருக்கு மேலே மேலே. அந்த வேலை வந்துட்டு இந்த ஸ்டார் படம் வந்துட்டு கவினுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கான ஒரு படமாக இருக்குமான்னு நான் நினைக்கிறேன். படத்தோட கடைசியில் ஒரு சீன் ஒன்று வருது. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் நடக்குது அந்த சீன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வர்றதுலேருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படியே ஒரு ஒரு எத்தனை நிமிஷம்னு தெரியல, ஒரு கொஞ்ச நேரம் அதுக்குள்ளேயே ரன் ஆகுது அந்த அந்த ஸ்டோரி. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த ஸ்டோரி அந்த ஹாஸ்பிட்டலில் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாகவே கேமரா மூவிங் ஆகிட்டே இருக்குது. கவின் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் ஆக்டிங்கில் பட்டையை கிளவிட்டா அப்படி தான் சொல்லணும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அந்த சீனை பார்க்கும்போது சில நேரம் கண்ணெல்லாம் கலங்கிடும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு கவின் வந்துட்டு நிறைய எஃபெக்ட் போட்டிருப்பா அப்படி போல்.
ஸோ படம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி கடைசியில அவரு ஒரு குடும்ப லைஃப்ல இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டோரி போகுது. ஸோ அதுக்குள்ள இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு தானே! ஒரு சின்ன பையன், காலேஜ் படிக்கிற பையன், அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்ற பையன், அதுக்கப்புறமா ஆக்டிங்குக்கு வாய்ப்பு தேடி திரியும்போது அதில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு குடும்ப லைஃப்ல போனதுக்கப்புறம் அதில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அத மாரி இடைக்குள்ள வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்கும். ஸோ அந்த ஆக்சிடென்ட்டால வந்துட்டு அவர் ஒரு வேற ஒரு மாதிரியான ஒரு உருவம் ஒன்று வருது. ஸோ அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஒரு ஒரு டைம்லயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆள பார்க்க. ஸோ அது ரொம்ப ஸ்டோரிக்கு ஏத்த மாரி இருந்தது நல்லா. காமெடிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர போடாம, படத்திலேயே ஸ்டோரியோடயே சேர்ந்து காமெடி ரன் ஆவுது. ஸோ அந்தந்த இடத்துல சில சில காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லாவே இருக்கு பார்க்கும்போது. இதில வந்துட்டு ஒரு குடும்பத்தோட பாசத்த காட்டியிருக்காங்க. அதே நேரம் காதலியோட பாசத்த காட்டியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட லவ்வ காட்டியிருக்காங்க. ஸோ எல்லா விதமான ஒரு ஸ்டோரிய வந்துட்டு இதுல கொண்டு போயிருக்காங்க. அத பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்டோரி ரைட்டிங். ஸோ டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். படத்துல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, படம் நல்லா மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்படியே போய்க்கிட்டே இருக்குது. ஒரு முக்காவாசி கட்டத்துல வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி மாரி ஒண்ணு வருது. அப்பா, பயந்துட்டேன். அவ்ளோ கோவமா? போர் அடிக்கல. ரொம்ப ஒரு காமெடியாவும் போகுது. ரொம்ப ஒரு நல்லாவும் இருக்கு. அந்த பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் எதுக்குடா இவ்வளவு சீரியஸா இங்க வந்துட்டு இங்க ஒரு லவ் சீன வச்சீங்கன்ற மாரி ஒரு லைட்டான ஒரு ஃபீல். பட் அந்த சீன் வந்துட்டு போரிங் இல்ல. நல்லா இருக்கு. ஆனா எதுக்கு இவ்வளவு சீரியஸா வந்துட்டு இங்க கொண்டு இத வச்சீங்கன்ற மாரி ஒரு ஃபீல். மத்தபடி ஒண்ணுமே இல்ல. படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து முடியிற வரைக்கும் வேற மாரி ஸ்டோரி. ஸோ முடிஞ்சா வந்துட்டு படத்த சினிமால போயிட்டு பாருங்க. இப்போ பாரிஸ்ல வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளுக்கு படம் போகும்னு நெனைக்கிறேன். எல்லாரும் போயிட்டு கட்டாயம் பாருங்க இந்த படத்த. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வாட்டி என்ன 2, 3 வாட்டியும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எம்.ஆர். விச்சு. see you bye bye. Peace. ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா டிங் டிங் டிங்னு வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி வீடியோ நீங்க பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எம்.ஆர். விச்சு. see you bye bye. Peace. நீ ஜெயிச்சுக்கலாம்.